வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். அதாவது கண்ணதாசன் அவர்களோட கண்டிஷனை மீறின எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அதுக்கு தத்துவ வர்த்தமாக பதிலடி கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் திரை இசையோட பொற்காலம்னு சொன்னாலே நம்மளோட நினைவுக்கு வர்றது கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட கூட்டணி தான் கூட சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்களை கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்களை இன்றைக்கும் நம்ம இதயத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னே சொல்லலாம். இப்படி கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறை ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கு. இசையமைப்பாளர்கள் எப்பயுமே மெட்டு போட்டுட்டு அதற்கு தான் பாட்டு எழுத சொல்கிறாங்க. இது என்னோட கற்பனை சுதந்திரத்தை பாதிக்கிறதா அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஒரு முறை தன்னோட சொந்த படத்துக்காக அவங்க விதித்த நிபந்தனையை மெல்லிசை மன்னர் மீறியிருக்காங்க. அப்போ என்ன நடந்ததை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அதில் சுமார் 10 பாடல்கள் வரணும். அப்போ எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், விசு இந்த படத்தில் 10 பாடலையும் நானே முதல்ல எழுதி கொடுத்துட்றேன், அந்த வரிகளுக்கு நீங்கள் இசையமைக்கணும்னு சொல்லி அந்த மெட்டுக்கு நான் பாட்டு எழுத மாட்டேன்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. இதுக்கு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனும் எப்பயுமே இசையில் நிறைய பரிசோதனைகளை செய்கிற விரும்புவர் தான். ஆனால் கண்ணதாசனோட நிபந்தனையை ஏற்றுக்கிட்டாலும் இடையில சில பாடல்களுக்கு மெட்டுக்கள் கவிஞர் கண்ணதாசனோட வழிகளை விட சிறப்பாக அமைஞ்சதுனால கவிஞர் கண்ணதாசன் கிட்ட இந்த நிபந்தனையை மீறி சில மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. இதனால் கவிஞர் கண்ணதாசனுக்கு லேசான ஒரு மன வருத்தமும் வந்திருக்கு. தன்னோட கற்பனை வளத்தை மெட்டுக்கள் கட்டுப்படுத்துகிறதா அவர் நினச்சிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன்கிட்ட போய் இதை அப்போதே எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நாங்கள் உங்களுக்கு உதவ மாட்டோமா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு கேட்டிருக்காங்க. அதற்கு தத்துவ மேதை கவிஞர் கண்ணதாசன் சொன்ன பதில் என்னென்னா, விசு நம்ம கஷ்டத்தை தனிமையில் தான் சொல்லணும், கூட்டத்தில் அழுதான் நடிப்புன்னு சொல்லுவாங்க, அதே போல் தனிமையில் சிரித்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையோட அத்தனை வழிகளையும் யதார்த்தத்தையும் ஒரே வரியில் சொல்கிற இந்த கவித்துவமான இந்த பதில் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்படியே மெய்சிலுக்க வச்சுச்சுன்னே சொல்கிறாங்க. கவிஞர் கண்ணதாசன் பாடல்கள் எழுதுறதுங்கிறது ஒரு தவம் போல. பாசமலர் படத்துக்காக அவர் பாடல் எழுதி கொடுத்துருந்தப்ப அவருக்கு ஒரு தொலைபேசி கால் வந்திருக்கு. அதை கேட்டதுமே அவர் முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. யாருக்கிட்டமே பேசாமல் அந்த ஒரு பாடலை மட்டும் அமைதியாக எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த சோகமான மனநிலையில் அவர் எழுதின வரிகள் தான் இன்றைக்கும் அந்த படத்தோட ஆத்மாவாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தனிப்பட்ட சோகங்களை கூட தமிழோட சுவையாக மாற்றுற வித்தை கவிஞர் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் இருக்குன்னே சொல்லலாம். கண்ணதாசன் மற்றும் எம்எஸ் விஸ்வநாதன் 2 பேருக்கு இடையில் எவ்வளவு சண்டைகள் இருந்தாலும் 2 பேருக்கு இடையில் மரியாதையும் நட்பும் மட்டும் குறையவே இல்லை. மக்களே, இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.